இந்த வேலையை கூட கர்த்தர் மீதியான வேலையை இந்த வேலை நமக்கு ஆசிரியப்படும்படியாக ஜபிக்கும்படியாக கேட்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ரெண்டு விஷயங்களை சில விஷயங்களை சொல்ல போறேன். நீங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். நீங்க உங்களை சாதாரணமா நினைக்காதீங்க, ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். யாருன்னா உங்களை அந்த மாதிரி நினைச்சாங்கன்னா நீங்க உங்களுக்குள்ளே சொல்லிக்கோங்க, நீங்க ரொம்ப ஸ்பெஷல், நான் ரொம்ப விசேஷமானவன். விசேஷமானவன் எப்படின்னு சொல்றேன் கேளுங்க. அப்பா பிதாவானவருக்கு ஒரே பையன் இருந்தாரு, ஒரே பையன், ஒன்னே குமாரன். உங்களை வாங்க வேண்டிய நிலை வரும் பொழுது அந்த தன்னோட ஒரே பையனையே கொடுத்துட்டு அதை எல்லாரையும் வாங்கினாரு. உங்களுக்காக அந்த ஒரே பையனையே விட்டு கொடுக்க ஆயத்தமா இருந்தாரு. அந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கிறோம் நீங்க எவ்வளவு ஸ்பெஷல்னு சொல்லிட்டு. அது எப்படி தெரியுங்களா? உங்க வீட்டுல எவ்வளவு ஒரு பொருள், விசேஷமான பொருள் ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப விலை ஒரு 10 சவரன் நகை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பொருள் விலைக்கு வருது, ஒரு டைமண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த டைமண்டை நீங்க வாங்குறதுக்காக இந்த 10 சவரன் என்ன பண்ணுங்க, விக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு எது ரொம்ப ஸ்பெஷல் ஆகுது? இப்ப புரியுதா நீங்க எவ்வளவு ஸ்பெஷல்னு சொல்லிட்டு? பிசாசு உங்களை ஏமாத்த விடாதீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அவன் போராடுறதே அந்த பயத்துக்கு தான். நீங்க ரொம்ப ஸ்பெஷல். இது ஒரு விஷயம். ஏன்னா தன்னோட சொந்த ரத்தத்தையே சிந்தி உங்களுக்கு கொடுத்தாரு. இத நல்லா எப்பவுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுக்கு படிப்பு இருக்குதா, நகை இருக்குதா, அந்தஸ்து இருக்குதா, அழகு இருக்குதா இல்லையா, அத பத்தி டோன்ட் வரி. நீங்க ரொம்ப ஸ்பெஷல். ரெண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், பிசாசு விளையாடுற ஏரியா இது. என்ன ஏரியா தெரியுங்களா? எல்லாரும் தயவு செஞ்சு கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. கர்த்தர் ரொம்ப நல்லவர். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவங்க. எங்ககிட்ட சொல்லும் போது ஒரு வார்த்தை சேர்த்து சொன்னாரு, கர்த்தர் ரொம்ப நல்லவர். அதோட அர்த்தம் என்னங்க? நான் கெட்டதையும் செய்வேன், நான் நல்லதையும் செய்வேன் அர்த்தமா? தீமையே செய்ய மாட்டார், தீமையே செய்ய மாட்டார், தீமை செய்ய மாட்டார், தீமையே செய்ய மாட்டார். அப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அப்ப எங்களுக்கு நடக்குதுன்னா என்னன்னு? அவர் காரணம் அல்ல, எதிராளி காரணம். அனுமதிக்கிறது யாரு? நான் தான், நாம தான். கர்த்தர் காரணம் அல்ல. கர்த்தர் நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். இத நீங்க உங்க மனசுல வச்சுக்கணும். பிசாசு வஞ்சிக்கிற ஏமாத்துற ஏரியா இதுவும் தான். சரிங்களா? இப்ப நம்ம ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாமா? இது சொல்றதுக்கு முன்னாடி நான் சொல்றேன், எல்லாம் நன்மை எங்கெல்லாம் இருக்குதோ அங்க கர்த்தர் இருக்கா. கர்த்தர் காரணம். ஒரு இதுல ஒரு பையனுக்கு பிசாசு விரட்டுறாங்க. அந்த பிசாசு போறதுக்கு முன்னாடி கன்ஃபியூஸ் பண்ண பாருங்க, நிறைய சொன்னா நான் இதை பண்ண அதை பண்ண. அப்ப சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? அது எங்கெல்லாம் கெட்டது நடக்குதோ, எங்கெல்லாம் தீமை நடக்குதோ அங்கெல்லாம் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லு. தீமைக்கு காரணம் கர்த்தர் அல்ல, நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். தீமைக்கு காரணம் பிசாசு. அனுமதிக்கிறது யாரு? நாம தான். நம்மளோட அறியாமை, நம்மளோட எச்சரிக்கை இன்மை, அதுதான் நடக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்ற தவறான புரிந்து கொள்ளுதல். இது ரெண்டுத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நான் உங்களை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போறேன். எல்லாரும் கண்ணு பண்ணலாமா? அன்பின் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருவிழா சித்தத்தின்படி எப்பொழுதோ கர்த்தாவே நீர் ஏற்பாடு பண்ணின, நியமித்த, ஆயத்தம் பண்ணின, அப்பாயம் பண்ணின நேரத்திற்காக நமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய விலையேற பெற்ற உடைய பிள்ளைகள், விலையேற பெற்ற உடைய பிள்ளைகள், உடைய விலையேற பெற்ற ரத்தத்தை கொடுத்து சம்பாதித்து வாங்கின உங்களுடைய பிள்ளைகளை பார்க்கும்படியாய் கர்த்தர் நீர் எங்களை கொண்டு வந்திருக்கிற நமக்கு ஸ்தோத்திரம். உடைய ஆசையை நீர் மறைத்தரும்படியாய் செபிக்கிறோம். முள்ளினாய் நீர் வெளிப்படும்படியாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். அதற்கு முன்னதாக இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மூலமாய் எதனா ஆசித்த ஆவிகள், demons, devils, Satan, சாத்தான், லூசிபர், எந்த அசித்த ஆவிகள் இருந்தாலும் சரி எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்தை அரெஸ்ட் பண்றேன். Be captured in Jesus' name. Be destroyed in Jesus' name. Be caged in Jesus' name.
எக்ஸ்போஸ் ஆகும். ஒன்னும் ஹைட் ஆயிடக்கூடாது, எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகணும். எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகிட்டு அவ்வளவு துடிச்சு ஓடணும். எல்லாம் சாத்தானின் கிரியைகளை கர்த்தருடைய நாமத்தினாலும் கர்த்தருடைய அக்கினாலும் எரிகிற இயேசுவின் நாமத்தினாலும் இயேசுவின் நாமத்தில் எக்ஸ்போஸ் ஆகும்னு சொல்லிட்டு உனக்கு கட்டளை கொடுத்தாச்சு. எங்க யாருக்குமே எங்க ஒழிஞ்சு கொண்டு இருக்க கூடாது. எக்ஸ்போஸ் ஆகிற இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். Be arrested in Jesus' name. Be caged in Jesus' name. Be destroyed in Jesus' name. Holy Ghost fire, Holy Ghost fire, Holy Ghost fire, Holy Ghost fire. இந்த இடம் முழுவதும் Holy Ghost fire. சுற்றிலும் இருக்கிற 7 திசையிலும் Holy Ghost fire. இந்த கூட்டத்துக்கு விரோதமா சுற்றிலும் வேற எங்க இருந்து கொண்டு கிரியை செய்யாதே, தொடாதே, போராடாதே இயேசுவின் நாமத்தில் உனக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன். அப்படி ஏதுனா என்ன உன் மனசுல வந்தாலே கர்த்தருடைய ஆக்கினையும் இறங்கி உன்னை சுட்டரிக்கும்படியா உனக்கு சாபத்தை எழுதுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. சாபம் எங்களுக்கு இல்ல, உனக்கு. சாத்தானே, லூசிபரே, உனக்கு, உன்னோட டீமன்ஸ்க்கு இந்த ஒவ்வொரு பிள்ளையும் இயேசுவின் நாமத்தினால விடுவிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய விடுதலை கூறுகிறேன் ஒவ்வொரு மேலும். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ஒவ்வொரு மேலும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். கர்த்தருடைய முகம் பலத்த வேலுபடுகிறேன். வேலை மாத்திரமல்ல, குடும்பங்கள், வீடுகளோட உண்டாயிருக்கிற எல்லா ஆஸ்திகள், சம்பத்துகள், சொத்துக்கள், பிசினஸ், வியாபாரம், வருக போகிறது எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கிறேன். வேலுபடுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தருக்கு என்று முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறேன். நன்றி ராஜா. தகப்பனே, என்று நேர் முழுவதுமாய் வெளிப்படுவீராக. உங்களுடைய பேரன்பு எங்களுக்கு வெளியாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். புரிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. எங்களோட தவறான புரிந்துகொள்களை நீர் எங்களுக்கு மன்னித்தருளும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. நீர் எங்களை எஜுகேட் பண்ணுங்க ஏசப்பா. நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம். நாங்க கத்துக்கிறோம் ஏசப்பா. ஸ்தோத்திரம். இனி அவனுடைய வஞ்சகங்கள் என்ன எங்களோட வாழ்க்கையில இருக்கக்கூடாது கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா பரிகாரம் இயேசுவின் நாமத்தை கேன்சல் பண்ற இயேசுவின் நாமத்தில் இந்த பிள்ளைகளை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். விசேஷம் உங்களுடைய வாசனை ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுடைய மகளுக்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த ஊழியத்துக்காய் அந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்கள் மகளை கொண்டு நீர் என்னவெல்லாம் செய்ய சித்தமா இருக்கிறோம் அதையெல்லாம் நீ செய்யப்படும் சொல்லிக்கிறோம். ஒரு வருஷத்த நாயும் இந்த மகளை ஊழியங்களை தொடாத போராடாத நம்மளை கடலை எடுக்கிறேன். வேலை எடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. நன்றி செலுத்துகிறேன். வெளிப்படுவீராக முழுதாய் தகப்பனாகி உண்மை இவர்கள் பார்க்கட்டும் ராஜா. இந்த ஊழியத்தின் மூலமாய் யாரெல்லாம் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் என்று வைத்திருக்கிறோம் ஆஸ்வதிக்கப்பட முடியாது செபிக்கிறோம். இப்போது நம்ம தாசியோட கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வெளிப்படுங்க. நாங்கள் ஆண்டவரே நம்முடைய சமூகத்துல இன்பற்றிருக்க கர்த்தர் நீர் ஒவ்வொருடைய உள்ளங்களை திறந்தள்ளுங்க, காதுகளை திறந்தள்ளுங்க, மனங்களை திறந்தள்ளும்படியாக செபிக்கிறோம். விதைக்கப்படுகிற விதைகளை இயேசுவின் ரத்தத்தை கொண்டு வேலை அடைக்கிறோம். சத்துரு திருடாதபடி நன்றி செலுத்துறோம். கலைகள் விதைக்கப்படாதபடிக்கு அந்த விதைகளுக்குள்ள இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். கர்த்தர்களுக்கு வேலைப்படுகிறோம். நன்றி செலுத்துறோம் ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாம் உட்காரலாம். Praise the Lord. Hallelujah. 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 கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகிறோம். விசுவாசிக்கிறேன். இயேசு சீக்கிரம் ஜெப வீட்டுல இந்த கூட்டத்துடைய தலைப்பு என்ன போட்டிருந்தாங்க? என்ன கூட்டம்? கரெக்டாமா? விடுதலை கூட்டம். ஹல்லேலூயா. நீங்க போகும்போது விடுதலையோடு போக போறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தரே ஆவியானவர் எங்கேயோ அங்க என்ன உண்டு? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாகுங்கள். விடுதலையாகிதான் போக போறோம். ஹல்லேலூயா. இந்த கூட்டத்துக்கு ஒரு அர்த்தம் உண்டு இல்லைங்களா? இந்த தலைப்பிலேயே தான் வார்த்தை நம்ம தியானிக்க போகிறோம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 25 அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. The book of Leviticus 25th chapter 10th verse. லேவியராகமம் 25 அதிகாரம் 10ஆம் வசனம். ஐம்பதாம் வருஷத்தை பரிசுத்தமாக்கி தேசமெங்கும் அதன் குடிகள் எல்லாம் விடுதலை கூறப்படுவீர்கள். அது உங்களுக்கு யூபிலி வருஷம். அதிலே உங்களில் ஒவ்வொருவனும் தன் காணியாட்சிக்கும் தன் குடும்பத்துக்கும் திரும்பி போக கடவன். போதும். அது என்ன வருஷம்? 50ஆம் வருஷம். என்ன வருஷம்? யூபிலி வருஷம். அது என்னது? வாசிங்க திரும்ப வசனத்தை.
50ஆம் வருஷத்தை பரிசுத்தமாக்கி தேசமெங்கும் அதன் குடிகள் எல்லாம் விடுதலை கூற கடவீர்கள். என்ன கூற கடவீர்கள்? விடுதலை கூற கடவீர்கள். நல்லா கவனிங்க. தேவன் எதையும் தற்செயலாய் பழைய ஏற்பாட்டுல சொல்லல, புதிய ஏற்பாட்டுலயும் சொல்லல. நம்ம ஒரு 2 வார்த்தை அப்படி சொல்லிட்டு போறாங்க அப்படின்றது வேதத்துல பைபிள்ல நீங்க தேடி தேடி பார்த்தா கூட கிடையாது. ஏன்னா அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் அபிஷேகம் உண்டு, அதில் அர்த்தம் உண்டு. நல்லா கவனிங்க. விடுதலையின் வருஷம் எப்போ? 50ஆம் வருஷம். 50ஆம் வருஷம் என்னது? விடுதலையின் வருஷம். அப்ப பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ண, இந்த யூபிலி வருஷம் அப்படின்னு சொல்லப்படுறது இல்லைங்களா? இது பாத்தீங்கன்னா திரும்ப என்ன ஒரு யாத்திராமத்தின் புஸ்தகம் அதை காட்டுறேன் உங்களுக்கு. எப்படி 50 வருஷம் கணக்கு? 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. The book of Exodus 21st chapter 2nd verse. யாத்திராமம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை சீக்கிரம் வாசிங்க. எபிரேயரில் ஒரு அடிமையை கொண்டாயானால் அவன் 6 வருஷம் சேவித்து 7ஆம் வருஷத்திலே ஒன்றும் கொடாமல் விடுதலை பெற்று போக கடவன். 6 வருஷம் சேவித்து 7ஆம் வருஷத்துல ஒன்றும் கொடாமல். அந்த வார்த்தையை கவனிங்க. இது நான் சொல்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கணும், அப்ப புரியும். ஒன்றும் கொடாமல் விடுதலை பெற்றுக்கொள்ள கடமை. நல்லா கவனிங்க. 6 வருஷம் அவன் அடிமை. 6 வருஷம் இந்த அடிமைக்கெல்லாம் அர்த்தம் இருக்குது, சிறை இருப்புக்கு அர்த்தம் இருக்குது. 6 வருஷம் அடிமையா இருப்பான். அவனுக்கு 7ஆம் வருஷம் நீங்க என்ன செய்யணும்? அவனை விடுவிச்சிடணும். இதைதான் லேவியராகமம் 25 சொல்றாரு. அந்த லேவியராகமம் 25 வாசிங்க பாருங்க. இப்ப கொஞ்சம் முன்னால வாசிங்க, 9ஆம் வருஷத்தை வாசிங்க. அந்த 7 வருஷம் 7 7 49 கணக்கு போட்டு 50ஆம் வருஷத்தை விடுதலையா சொல்றாரு. வாசிங்க கொஞ்சம் பெற்று நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் என்னன்னு சொல்லிட்டு. 9ஆம் வருஷம் வாசிங்க. 25 9 வாசிங்க. இப்போ அவன் தன் குமாரனாகிய அவளை நியமித்திருக்கிறார். இது லேவியராகமம் 25 9. அப்பொழுது 7ஆம் மாதம் எக்கால சத்தம் தொனிக்கும்படி பாவ நிவாரண நாளிலே தேசமெங்கும் வாசிங்க 50ஆம் வருஷத்தை பரிசுத்தமாக்கி தேசமெங்கும் தன் குடிகள் எல்லாம் விடுதலை கூற கடவீர்கள். அது உங்களுக்கு 8ஆம் வருஷம் வாசிங்க. நல்லா கவனிங்க. 7 ஓய்வு வருஷம். அந்த முதல்ல யாத்திராம 21 சொன்ன 6 வருஷம் அடிமையா இருப்பான், 7ஆம் வருஷம் விடுதலை ஆகும் இல்லைங்களா? இப்ப 7 7 49 கணக்கு. நல்லா கவனிங்க. 7 7 49 40 ஒவ்வொரு 7ஆம் வருஷமும் அடிமைகள் என்ன செய்யணும்னா விடுவிக்கப்படணும். நல்லா கவனிங்க. அப்ப இந்த விடுதலைன்றது ஒரு அர்த்தம் இருக்குது. அதுக்காக நான் சொல்ல வரேன், உங்களுக்கு புரிந்து கொள்ள முடிய சொல்கிறேன். 6 அடிமையாட்டான்னு வச்சுக்கோங்க. அவன் 21 அடிமையா இருப்பானா கடன் பட்டு அடிமையாயிடுவான். கடன் பட்டு அப்ப அவன் என்ன பண்ணனா 6 வருஷம் அந்த எஜமான சேவிக்கணும். 7ஆவது வருஷம் என்ன நடக்கும்னா அவன் ஒண்ணுமே செலுத்த தேவையில்ல, ஃப்ரீயா போயிடலாம். இப்படின்ற ஒரு சட்டத்தை கத்தர் வச்சாரு. நல்லா கவனிங்க. சூப்பர் சட்டம். அப்படி நம்ம தேசத்துல இருந்தா இப்படி நல்லா இருக்கும். ஆனா இஸ்ரவேல் ஜனம் சில காரியத்தை கையே கொள்ள நல்ல நல்ல சட்டங்களை தேவ ஜனங்களுக்கு வைத்தார். 7 வருஷம் இல்லைங்களா? இப்ப என்ன கணக்கு சொல்றாரு? 7 7 49 வருஷம். 50ஆம் வருஷம் தேசம் எங்கோ எக்காலம் ஊதணும், ஒரே கொண்டாட்டம் கொண்டாடணும். அது விடுதலையின் வருஷம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நல்லா கவனிங்க. ஒரு மனுஷன் எதற்கெல்லாம் அடிமையா இருக்கிறானோ அவன் அடிமைப்பட்டான் பாருங்க. சிறைப்பட்டு போயிட்டான் இல்லைங்களா? அவன் கடல்ல சிறைப்பட்டு போயிட்டான். எனக்கு நேரம் இல்ல, சுருக்கமாய் நான் சொல்லி நான் காரியத்துக்கு கடந்து போவா நான் ஆசைப்படுகிறேன். ஒரு மனுஷன் அடிமையாக்கப்படுகிறான். எதுல அடிமையாக்கப்படுகிறானா அவன் பாருங்க நிலத்துல அடிமையாயிடுவான். அப்ப அந்த 6 வருஷம் அந்த ஓனருக்கு என்ன பண்ணணும்னா, அந்த ஓனர் 6 வருஷமும் இந்த ஓனர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த நிலத்தினுடைய காசெல்லாம் எடுத்துக்கலாம். நல்லா கவனிங்க. இந்த நிலத்தை வாங்குறாரு பாத்தீங்களா, கடன் பட்டுறாரு பாருங்க. 6 வருஷமும் இவருடைய நிலத்துல இவர் காசு பிசினஸ் பண்ணுவாரு. ஆனா 7ஆம் வருஷம் வந்தவொடனே ஆட்டோமேட்டிக்கா கூட்டுருவாரு இவருக்கு. அதான் விடுதலையின் வருஷம். பிரைஸ் லார்ட். இந்த ஆவிக்குரிய அர்த்தம் நான் சொல்ல போறேன் உங்களுக்கு. பிரைஸ் லார்ட். இல்லையா? அப்படியேதான் மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம், கடன், நிலம்
இதெல்லாம் சிறைப்பட்டு போனது. நல்லா கவனிங்க, இந்த சிறை இருப்பு 6 வருஷமா அடிமை, 6 வருஷம் சிறை இருப்பு. ஆனா 7 வருஷம் விடுதலை ஆயிடணும். இப்போ இங்க என்ன சொல்றாரு, யூபிலி வருஷம் என்ன அப்படின்னா 7/7/49, 50 வருஷம் எக்காலத்தை ஊழும். நீ எக்காலத்தை ஊழும் போது நீ ஒண்ணுமே செலுத்த வேணாம். நீ எதெல்லாம் அடிமைப்பட்டிருந்தியோ அந்த இடத்தை நீ இலவசமாய் போய் திரும்ப மீட்டுக் கொள்ளலாம். கடவுளை மையப்படுத்துங்க. ஒன்றுமே கொடுக்க தேவையில்லை. இதுல நல்லா கவனிக்க போகிறோம். என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்ப பாருங்க, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவருடைய ஆவி, ஆத்மா, சரீரம் 3 இருக்கு. நாங்க எப்பவுமே ப்ரீச் பண்ணுவோம், ஆனா இப்போதுக்கு அதை நான் டச் பண்ண முடியாது. நல்லா கவனிங்க, 3 எப்படி பிதாத்மான பரிசுத்தாவி, அதே மாதிரி ஆவி, ஆத்மா, சரீரம். அப்போ இவன் மனுஷன் பாவம் செஞ்ச பிறகு எதுக்கு அடிமையாயிட்டான் தெரியுங்களா? எதுக்கு அடிமையாயிட்டான்? பாவம் அவனை சிறைப்படுத்தி விட்டது. பாவம் சிறை அப்ப ஆவி, அவன் ஆவியில என்ன செய்தான்? சிறையாக்க பட்டுட்டான் பிசாசுக்கு. பாவம் இல்லைங்களா? பாவம். 2வது, இந்த பாவத்தினால இன்னொரு கழிவு, இன்னொரு பாதிக்குது. என்ன தெரியுங்களா? சரீர ஹெல்த். சரீர ஹெல்த். எனக்கு கொஞ்சம் வசதி இல்லாதனால அந்த வசந்தெல்லாம் எடுத்து காட்ட முடியல. சுருக்கமாய் நான் சொல்லுகிறேன், நேரம் வரும்போது உங்களுக்கு மற்ற காரியங்களை பண்ணலாம். அப்போ நல்ல கவனிங்க, வியாதி மனுஷனை அடிமைப்படுத்தி விடுகிறது. சுகர் சொல்ற மாதிரி கேட்கிறான் மனுஷன், டயபிட்டிஸ் சொல்ற மாதிரி கேட்கிறான். நல்லா கவனிங்க, இதெல்லாம் தேவனுடைய திட்டத்துல கிடையவே கிடையாது. நான் ப்ரூவ் பண்ண வசந்தம் இருந்து ஆதாமை கர்த்தர் படைக்கும் போது ஒரு குறைவல்ல. எத்தனை பேர் சொல்றீங்க? He was perfect as a God. தேவன் பிரசங்கில வாசித்து பாருங்க, 7ஆம் அதிகாரத்துல மனுஷனை செம்மையானவராக சிருஷ்டித்தார். அவனோ அநேக உபாயத்தந்திரங்களை தெரிந்து கொண்டான். அவனை ரொம்ப நல்லா உழைச்சாருங்க, ரொம்ப நல்ல தகப்பன். அதான் சொல்லுகிறேன், பாசமா சொன்னாங்க, he is a very very good father. ரொம்ப ரொம்ப நல்ல தகப்பன். அதனால சுவிசேஷம் சொல்ல ரொம்ப பிடிக்குது. அல்லேலூயா. அப்படிதான் சுவிசேஷம் சொல்லணும். அப்ப நல்லா கவனிங்க, நல்ல செய்தினா என்ன தெரியுங்களா? நல்லதுதான் நல்ல செய்தியா இருக்க முடியும். நியூஸ் பேப்பர் பாக்குற நல்ல செய்தி இருக்கு இல்ல, இதுதான் நல்ல செய்தி. நம்ம சொல்ற பாருங்க, விடுதலை ஒவ்வொரு மனுஷனுக்கும், ஒவ்வொரு மனுஷனுக்கும் விடுதலை. அப்போ வியாதி அவன் அறிமுகப்படுத்திச்சு. 2வது கடன். நல்லா கவனிங்க, இன்னைக்கு எத்தனை பேர் கடன்ல இருக்கீங்க? வியாதியில இருக்கீங்க. கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். வருகைக்கு முன்னால எப்படி தெரியுமா காத்துனால எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு வா, கடன் வராத. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாங்க, அதெல்லாம் செட்டில், எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு வா அப்படின்னாரு. எப்படி தெரியுமா? கடனை கொடுத்துட்டு இல்ல, நீ மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கிற மாதிரி வா அப்படின்னு. அப்படி மாற்ற முடியுமா? முடியாதா? எல்லாத்துக்கும் தேவை என்ன? விசுவாசம் தான். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கூடும். அப்படிதான் லிமிட்டே இல்லை அப்படின்றாரு. நீ மட்டும் விசுவாசினா எதாவது செய்ய முடியும், பண்ண முடியும். அப்ப பாருங்க, பொருளாதாரத்துல கடன் பட்டுரும் இல்லைங்களா? அப்போ பாவம், கடன், பொருளாதாரத்தை கடன் பட்டுரும். வியாதி என்ன செய்யுது? நம்ம சரீரத்தை ஆரோக்கியம் செய்யுது. குடும்பத்துல சமாதானம் இல்லாம வித்தியாசமான போராட்டங்கள், இவைகள் எல்லாம் பாருங்க சிறைப்பட்டு இருக்கு. உங்களை சிறைப்படுத்துது இல்லையா? சிறைப்பட்டுருது. அப்போ நான் சொல்லுகிற இந்த மத்தியான அளவில் இந்த விடுதலை கூட என்ன தெரியுங்களா? இந்த நாள் இது உங்களை விடுவிக்கிற முடியாது. ஆத்துமா சரீரத்துல உங்களுடைய மனுஷனுக்கு பாவத்திலிருந்து மாத்திரமல்ல, அவருடைய சரீரத்திலிருந்தும் கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். உங்களுடைய பொருளாதாரத்தை என்ன செய்கிறார்? விடுதலையை கொடுக்கிறார். இதெல்லாம் எது தெரியுங்க காட்டுது? ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு கிறிஸ்து என்ற ஒருவர் வரப்போகிறார். மனுஷன் பாவத்து நிமித்தமாய் அவன் பாவத்துக்கு சிறையாக்கப்பட்டான், வியாதியில சிறைப்படுத்தப்பட்டான், பணம் அவனை சிறைப்படுத்திச்சு. அவன் என்ன செய்யணும்னு யோசிக்கிறான், அவனால செய்ய முடியல. ஃபீஸ் கட்டணும்னு நினைக்கிறான், பிள்ளைக்கு கட்ட முடியல, ஏன்னா கடன்ல போய் மாட்டிக்கிறான். வியாதியில சரீரத்தில் நல்லா குடும்பத்துக்கு பண்ணணும்னு யோசிக்கிறான், ஆனா வியாதி அவன் ஆளுகை செய்து. மனுஷன் நல்லா வாழணும்னு யோசிக்கிறான், ஆனா பாவம் என்ன செய்ய மாட்டேங்குது, அடிமைப்பட்டு அவனை சிறைப்பட்டு போகுது. இதெல்லாம் இந்த விடுதலை இருக்குதுங்க சொல்றாரு.
ஒருத்தர் வர போறாரு அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் சொல்றார். ஒருத்தர் வர போகிறார், அவர் தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. ஆண்டவராய் அப்போ நான் தான் சொன்னேன், ஒரு வேதம் பழைய ஏற்பாட்டில் ஒரு காரியத்தை சொல்லுதுன்னா சும்மா கிடையாது, ஒரு பிளான் பண்ணி திட்டம் பண்ணி சொல்லுது. அப்ப இதெல்லாம் எதற்கு நிஜமா இருக்குது அப்படின்னா, இப்ப ஏசாயா 61 ஒருத்தர் வாசிங்க, ஒருத்தர் லூக்கா 4:18 வாசிங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தரை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களை காயப்பட்டவர்களோ. இப்ப நல்ல கவனிங்க, என்ன வார்த்தை? காயப்பட்டவர்கள் சிறைப்பட்டவர்கள். நான் சொன்னீங்களா 6 வருஷம் சிறையிருப்பு, 7 வருஷம் விடுதலை. நல்ல கவனிங்க, சிறையிருப்பு. அப்போ இந்த நல்ல கவனிங்க, மனுஷ பாவம் அவன் வாழ்க்கையின் எல்லா பகுதியும் சிறைப்படும் போது என்ன நடக்குது அப்படின்னா, அவன் வாழ்க்கையே காயமாயுது. அப்படிதானங்க, அவன் வாழ்க்கையில நீங்க இந்த காயம்ல நான் சொல்லுகிறேன், ஜபத்துக்கு வந்திருக்கீங்க, உள்ளுக்குள்ள நிறைய காயம் நடக்குது, எப்படியாவது இன்னைக்கு விடுதலை கிடைக்காதா அப்படின்னு வந்திருக்கீங்க. அவன் என்னிடத்தில் வாங்கியா இருக்கிறபடியால் நான் அவனை விடுவித்தேன், நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை நான் உயர்ந்த இடத்தை வைக்க போகிறேன். நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்தவனீங்கன்னா அவரோட 2 ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க. ஏன்னா அவர் நம்ம ஆண்டவர், அல்லேலூயா, அவர் நம்ம கடவுள், அல்லேலூயா, அவர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். அப்போ சிறைப்பட்டவன், அப்போ இந்த பாவம், வியாதி, பொருளாதாரம், நம்முடைய குடும்பத்துல தேவன் நல்லா இருக்கணும், மனுஷன் அப்படிதான் செம்மையானவா உண்டாக்கினார். ஆனா இந்த பாவத்தின் நிலைமை அவன் வாழ்க்கையை முற்றிலுமாய், அவனுடைய பொருளாதாரம், அவனுடைய சரீரம், அவனுக்கு உண்டான எல்லா குடும்ப சூழல்ல அவனை பிரஷர் பண்ணி வாழ முடியாம ஒரு தீர்மானத்துக்குள்ள வந்து தன்னுடைய வாழ்க்கையை மாய்த்துக் கொள்கிறான். ஆனால் நல்ல செய்தி என்ன அப்படின்னா, ஆண்டவர் சொன்னாரு, இப்படிப்பட்ட எல்லா மனுஷனையும் விடுவிக்கும்படியாக அவர் நமக்காக வந்தார். லூக்கா 4:18 வாசிங்க. லூக்கா 4:18. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களையும் குணமாக்கவும், சிறைப்பட்டு போனவர்களுக்கு குருடருக்கு பார்வையும், விடுதலையாக்கவும். சொல்லுங்க, அந்த பாட்டம் சிறைப்பட்டவர்கள் இங்க லூக்கா அதே வசனம் சொல்லிருக்கு, விடுதலையாக்க கடலை தட்டிக்கிறவங்க. அப்போ இந்த விடுதலை கொண்டு எடுக்க தெரியுங்களா? மனுஷன் சிறையிருப்பை மாற்றுகிற நாள் இந்த நாள் காணவில்லை. உங்கள் சிறையிருப்புகளை மாறுகிற நாள். இனி பிசாசு இடம் கிடையாது. அவனை எதிர்த்து நிற்க போகிற தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடிப்பான், கட்டாயம் ஓடிப்பான், வேற வழியே கிடையாது. ரெசிஸ்ட் பண்ணியே தொடர்ந்து நீ என்ன பார்க்கலாம். ஏன்னா நான் என் பலத்துல வரல, என் பட்சத்துல ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார். உங்கள் குடும்பத்துக்காக பட்சத்துல ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவருக்காக உங்கள் பட்சத்துல ஒருவருக்காக நின்று கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து போவாங்க இந்த காலங்களிட. அப்போ அங்கு ஏசாயா 61 சொல்லப்படுகிறது, அங்கே சிறைப்பட்டு போனவர்கள் இங்க லூக்கால எக்ஸ்பிளைன் பண்ண சொல்ற அதே வசனத்தை இங்க விடுதலை. எப்படி காம்பினேஷன் கொடுக்கிறாரு பாருங்க. அங்க சிறைப்பட்டு போனவர்கள் இங்க விடுதலை. அல்லேலூயா. இது ரெண்டையும் அவரை கொண்டு பிதா செய்ய போகிறபடினாலே. அல்லேலூயா. அதனால்தான் அந்த யூபிலியேஷன் அங்க சொன்னாரு. அதனால்தான் யாத்ராவை சொன்னாரு, 6 வருஷம் அடிமையானவன் 7ஆம் வருஷத்துல. இப்ப புரிஞ்சுன்னு நினைக்கிறேன், ஒரு வசனம் புரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன். இப்ப புரிஞ்சிருக்கோம் ஏன் அந்த யாத்ராமத்தில் சொல்லப்பட்டது, ஏன் யூபிலி வருஷம், இதெல்லாம் என்ன அர்த்தம் என்று புரிந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த வேலையில ஆண்டவராகி இயேசு ஒரு மனுஷனை நல்ல கவனிங்க, பாவத்திலிருந்து மாத்திரமல்ல, நிறைய என்ன யோசிச்சுட்டோம்னா பாவத்திலிருந்து மாத்திரம் இல்ல, அவனுடைய ஆத்மா, அவனுடைய சரீரம், அவனுடைய குடும்பம், அவனுடைய வாழ்க்கையை சுற்றி இருக்கிற ஹோல்சம் என்ற வார்த்தை நல்ல கவனிங்க, ரட்சிப்பு என்ற வார்த்தை எபேசியர் 2:8 வார்த்தை பாத்தீங்கன்னா
கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டான தேவனுடைய ரட்சிப்பு என்ற வார்த்தை. நல்லா கவனிங்க, ரட்சிப்பு என்ற வார்த்தை நம்ம என்ன யோசிக்கிறோம்னா வெறும் பாவத்திலிருந்து மாற்றம் விடுதல, அப்படி கிடையாது. நல்லா கவனிங்க, கிரீக் வார்த்தை வருது. பாவ மன்னிப்பு மாத்திரமல்ல, அவனுடைய பொருளாதாரம், அவனுடைய சுகம், தேவனுடைய நியாய தீர்ப்பு, பிசாசுடைய பாவத்திலிருந்து விடுதல, அவனுடைய வாழ்க்கையில எப்படி ஆதாமை முன்குறித்து முன்னாடி வச்சிருந்தாரோ திரும்ப அதே நிலைமைக்குள்ள வரும்படியாக தான் இந்த ரட்சிப்பு என்ற வார்த்தை. அப்போ ஒரு ஓல் பேக்கேஜ் மாதிரி அப்ப இயேசு ஏன் தெரியுங்களா, கிறிஸ்துமஸ் பிரசங்கிக்கும் போது நாங்க பிரசங்கம் பண்ணோம். அதுல என்னன்னா இயேசுவே அமைச்சர் அவருக்குள்ள எல்லாமே இருக்குது. அதுதான் சீக்கிரட்டாங்க. நம்ம நடுவே இயேசுதான் இருக்கிறார், வேற ஒண்ணும் இல்லையா. இயேசுக்குள்ளே சுகத்தை வச்சு அமிச்சாரு, இயேசுக்குள்ளே ஞானத்தை வச்சு அமிச்சாரு, இயேசுக்குள்ள விடுதலை வச்சு அமிச்சாரு. இவனுக்கு என்னென்ன தேவை, மனுஷனுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் பிதா ஒரே ஒரு குமாரனை மாத்திரம் வச்சு உலகத்துல போப்பா. எந்த மனுஷன் இறந்தாலும் அந்த ஆவியின் மேன்மையின் பிள்ளைகள் இறந்துச்சோ அத்தனையும் திரும்ப பெற்றுக்கொள்வாய். தன்னுடைய ஒரே குமாரனை மாத்திரம் சாரு நான் பார்த்தாங்க. இவரை வச்சு பணம் இல்லையே, இவர் வந்தாரு ஆனா சோகம் இல்லையே, இவர் வந்தாரு ஒண்ணுமே நடக்குது. நான் சொல்றேன், வேத்துல அவசியம் பாருங்க, அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ரோமர் 8:30 கர்த்தர் அவரோடு கூட, யாரோடு கூட? கிறிஸ்துவோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது. அப்போ இது ஒரு விடுதலை காட்டு. நல்லா கவனிங்க. அப்போ கிறிஸ்து போதுமான தெரியுங்களா, என் வாழ்க்கையின் அத்தனை பகுதிக்கும் வருந்தவர் தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, 102 சங்கீதம் 102 சங்கீதம் 102 சங்கீதம் 19-20 வாசிங்க. கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும், கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலை ஆக்கவும், தம்முடைய உயர்ந்த பரிசுத்த தலத்திலிருந்து பார்த்து வானங்களிலிருந்து பூமி மேல் கண்ணோக்கமானார். கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும், வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலை ஆக்கவும், கொலைக்கு, நல்லா கவனிங்க, கொலைக்கு விடுதலை, அந்த வார்த்தை கவனிங்க, விடுதலை ஆக்கவும், தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களிலிருந்து பூமி மேல் கண்ணோக்கமாக்கினார். தமிழ்ல அப்படியே ரிட்டர்ன்ல வருது, இங்கிலீஷ்ல எப்படி வருது? மேல இருந்து நான் பாக்குறேன், கண்ணோக்கி நான் பார்த்துட்டு இருக்கிறேன். நான் மேல இருந்து பார்க்கும் போது சிலருடைய பெருமூச்சை கேட்கிறேன். அவங்க என்னன்னா கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்கள், அழிக்கப்படும்படியாக, அந்த மனுஷன் அழிக்கப்படும்படியாக நியமிக்கப்பட்டவனை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நல்லா கவனிங்க, இப்படி பார்த்து கொண்டிருக்கும் போதுதான் ஆண்டவர் தன்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்துக்காக அனுப்பினார். திருடன் கொல்லவும் அழிக்கும் வரான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் கொடுக்கவும் அது பரிபூர்ண படமும் வந்து யோவான் 10:10 கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்கள். தமிழ்ல எப்படின்னா பார்த்திருப்பினா வருது, இல்ல இங்கிலீஷ்ல தான் வருது. மேல இருந்து நான் பாக்குறேன், மேல இருந்து நான் வானத்திலிருந்து பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்க்கும்போது ஜனங்கள் கொலைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், அழிக்கும்படியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய பெருமூச்சு, அவருடைய வேதனை பெரிய மனிதன் சொல்கிறேன். இந்த மத்தியான வேலையில நீங்கள் உட்கார்ந்து இருக்க ஒவ்வொருவரும் சொல்கிறேன், உங்க கணவனுக்கு தெரியாம இருக்கலாம், உங்க மனைவிக்கு தெரியாம இருக்கலாம், உங்க பிள்ளைகளுக்கு தெரியாம இருக்கலாம், உங்களோட வேதனையின் ஆழம் அவருக்கு என்னன்னு தெரியும். நீங்க தனிப்பட்ட விதத்துல வடித்துக் கொண்டிருக்கிற கண்ணீர் என்னன்னு அவருக்கு தெரியும். எங்க கடல்ல மாட்டிக்கொண்டிருக்கீங்கன்னு தெரியும். எப்படி நீங்க வெளியே வர எவ்வளவு பிரயாசப்படுறீங்க என்பதை ஆவியாளர் இந்த மத்தியானவர்களை அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் பார்க்கும்போது இந்த கொலைக்கு நியமிக்கப்பட்ட மனுஷன் அவருடைய வாழ்க்கையில அவன் பாவத்தின் நிமித்தமாய்
நரகத்துல தள்ளுபடியாக பிசாசு ஒரு திட்டத்தை போட்டான். அவனை பாவத்தின் நிமித்தமாய் அவனுடைய சரீரத்துல வியாதியை கொடுத்து அழிக்க முடியும். பாருங்க, திடீர்னு நல்லா இருக்காங்க, திடீர்னு அவங்க சரீரத்துல என்ன வியாதி வந்து மறிச்சு போறாங்க. திடீர்னு ஆபத்து நேருது, ஆபத்தின் நிமித்தமாய் அவர்கள் என்ன செய்யறாங்க, மறிச்சு போறாங்க. ஆவிக்குரிய மரணமும் இருக்கு, சரீர மரணமும் இருக்கு. வியாதியினால் மரணம், சில பேர் பாருங்க கடனால மரணம். பாத்தீங்களா, கடனோட பிரஷர் பண்ணும்போது லாஸ்ட் எங்க போறாங்க, தற்கொலைக்கு போறாங்க. அந்த பிரஷர் தாங்க முடியாம என்ன பண்றாங்க, தற்கொலைக்கு போறாங்க. அப்ப பாருங்க, இது எல்லாம் ஒரு அடிமைத்தனம். மனுஷனை பாவத்தின் நிமித்தம் நரகத்துக்கு தள்ளுறான். அது ஒரு சுய இருப்பு. சரீரத்துல இயேசு பாருங்க, பலவீனமா இருந்த ஸ்திரீயை விடுதலையாக்கினால் வாசிக்கிறோம். நீ ஏற்ற சொல்ல வாசித்து பாருங்க, இயேசு சரீரத்துல சுகத்தை கொடுத்து அவனுக்கு விடுதலை கொடுக்கிறார்கள். ஒருத்தரையும் சரீர வியாதியோடு இருக்கவே ஒருத்த விரும்பவில்லை. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? பிரியமானவரே, உன் ஆத்துமா வாழ்வது போல உங்க பிள்ளை நல்லா இருக்கணும்னு இருந்தீங்களா, கெட்டதா இருக்கணும்னு இருந்தீங்களா? பார்த்து பார்த்து பண்றோம்ல, பார்த்து பார்த்து பண்றோம். ஆண்டு சொல்றாரு, நீ எவன் பிள்ளைக்கு பண்றீங்க? மத்த 7 அதிகாரத்துல கள்ள கொடுப்பியா, கள்ள கொடுப்பியா கேட்டா, அப்பத்தை கேட்டா கொடுக்க மாட்டேன் இல்லையா? அவன் என்ன கேட்டான், கொஞ்சம் பால் கேட்டான்னு செய்யறான், எக்ஸ்ட்ரா பால் ஜூஸா கொடுக்குறோம் பிள்ளையாச்சு அப்படின்னு. ஆண்டவர் கேட்கிறாரு, நீ ஏன் கொடுக்க மாட்ட? கொள்ளாதவர்களாகி நீங்களே உங்க பிள்ளைக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும்போது நன்மையானவரை கொடுப்பது. இத வசனத்தெல்லாம் கவனிக்க மாட்டான். கடவுள் எவ்வளவு தீமை செய்யற பத்தியா, நன்மை செய்கிறவராகவே. அப்போ 10:38 வாசிங்க. பிதாவை எங்க தெரியுங்களா பார்க்கணும், இயேசு மதத்துல பார்க்கணும். அவர் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறார். அதுதான் நம்ம கடவுள், அதுதான் நம்ம ஆண்டவர், அதுதான் சுவிசேஷம். அதான் நீ ரொம்ப கெட்டது பண்ற, அதனால சூரியன் நமக்கு மறைக்கிற உனக்கு மழை வரக்கூடாதுன்னு சொல்லல. உண்மையா அவன் பண்ற காரியத்தை மழை வரக்கூடாது. அவனுக்கு அப்படி செய்ய எப்படி தெரியுமா பண்ணுவார்? அவன நன்மை கொடுத்த போது நான் இப்படிதானா அப்படின்னு ஒருத்தரம் வரல, இவர் நன்மை செய்யறான்னு சொல்லிட்டு இவரு திரும்பி கடவுள்கிட்ட வந்துடுவான். இதுதான் அவர் ஸ்டைல். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய செயல் வித்தியாசம். நன்மையை செய்து ஜனங்களை பல்பக்கமா இழுத்துக் கொள்கிற ஒரு நல்ல ஆண்டவரை நீங்களும் நாம ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த 102ஆம் சங்கீதத்தை பார்க்கும்போது எல்லாத்திலும் அழிக்கப்படுகிறார். நம்ம கவனிங்க, இது ஒரு பின்னணி உண்டு. ஒரு வாலிபன் இந்த சங்கீதத்தை எழுதுகிறதாக சொல்லப்படுகிறது. இந்த வாலிபன் எழுதும்போது வித்தியாசமாய் இவன் ஒரு வீர வாலிபன். கிமு 516ஆம் நூற்றாண்டில் இருக்கலாம் என்று சொல்லி ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். அப்போ இவன் எழுதும்போது இந்த சங்கீதத்துடைய தூயத்தில் வேதனையில இஸ்ரேல் ஜனம் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போறாங்க. அங்கு சிறைப்பட்டு போகும்போது இவனுக்கு வியாதி உண்டாகிறதாகவும் பாதி வயதுல அவன் சொல்றான், பாருங்க என் வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளாதீங்க அப்படின்றான். ஏன்னா ஆண்டவர் 70 வருஷம் சிறை சொன்னாரு. 70 வருஷம் முடிச்சதற்காக திருவண்ணாமலை தேசத்துக்கு என்ன செய்தாங்க, கொண்டு வருவான். ஆண்டவரே, நான் திரும்ப அந்த 70 வருஷம் பிற்பாடாக என் தேசத்தை பார்க்க வேண்டும் என்று அவனுக்கு வாஞ்ச, அதனால என் வாழ்க்கையை முடிக்காதுன்னு ஆண்டவரே நான் இங்க இருக்கோம் வரலையா. நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்கு பயப்படுவேன், ஆட்சி மக்களை பெருக போனோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? போறியா வருவியா தெரியாதுன்னுவாங்க. சொல்ல போத வருவா போவேன், ஏன்னா அவர் என் கூட இருக்கிறாரு. தேவ திட்டத்தை நிறைவேறி முடிக்கிற வரைக்கும் வாயின் வார்த்தை ரொம்ப கவனமா இருக்கணும். மரணமும் ஜீவனும் வாயில நடந்து அது தனியா இருக்க நேரம் இல்ல. நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொன்ன காரியம் நானே தீர்க்காய்ச்ச கொடுக்கணும்னு நினைச்சாலும் அவன் தீர்க்காய்ச்சி வேணாம் அப்படின்னா ஒன்னா உணர முடியாது. நம்ம என்ன யோசிக்கிறோம், கடவுள் இருந்தா அப்படிதான் செய்யாது. பாது தேவனுடைய பிரமாணங்களை புரிந்து கொள்ள வேண்டும். You have to understand the principle of God. தேவனுடைய கோட்பாடுகள் ஒரு கோட்பாட்டுல வைத்துதான் செயல்படுறாரு இல்லையா? அந்த கோட்பாடு புரியலன்னு வச்சுக்கோங்க, கட்டதையெல்லாம் செய்தான்னு யோசிப்போம். அதனால இன்னொரு நாள் பார்ப்போம். நல்லா கவனிங்க. அப்போ இந்த கொலைக்கு நீ வைக்க, அப்போ அவனுக்கு வாழ்ந்து என்னன்னா, இந்த 70 வருஷம் முடிச்சுட்டு அந்த ஜனத்தை எங்க தேசத்தை திரும்ப பாக்கணும், என் வாழ்க்கை எடுத்துறாதீங்க. அவன் மாய்கிற ஒரு நேரில் தான் இந்த சங்கீதத்தை அவன் எழுதுறான் அப்படின்னு சொல்றான். இந்த 102ஆம் சங்கீதத்துல அப்ப இந்த கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்கள் அந்த பெருமூச்சு, நல்லா கவனிங்க, அவனை விடுதலையாக்க முடியாது. எங்க இருக்குது? யாத்ராமத்திலே வாசித்து பாத்தீங்கன்னா, வேதத்துல வாசித்து பார்த்தா யாத்ராவும் 2ஆம் அதிகாரம் யோசிக்கிறாங்க. வாசிங்க, யாத்ராமம் 2 அதிகாரம், யாத்ராமம் 2 அதிகாரம் 3 அதிகாரம் 8வது சீக்கிரம் வாசிங்க.
யாத்திரா 3:8 வாசிங்க. அவர்களை ம். எகிப்தியரின் கைக்கு ஆ. விடுதலையாக்கவும் எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவோ அவர்களை அந்த தேசத்திலிருந்து அவரை அந்த தேசத்திலிருந்து கானானியருக்கும் ஆ. ஏத்தியருக்கும் ம். எமோரியருக்கும் ஆ. எபேசியருக்கும் ஆ. ஏவியருக்கும் ஆ. எபுசரியருக்கும் ஆ. இருக்கிற இடமாக்கிய ஆ. பாலும் தேனும் ஓடுகிற ஆ. நலமும் ம். விசாலமுமான தேசத்தில் ஆ. கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். அப்ப பாருங்க, இது ரட்சிப்பு. ஜனத்தை எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கி பாரம்பரிய தேசத்துக்கு கொண்டு வர போறாங்க. எப்படி குறிக்குது அப்படின்னா, புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து என்கிறவரின் மூலமாய் அவர் கல்வாரியில் சிலுவையிலே ரத்தம் சிந்துகிறது மூலமாய் மனுஷன் விடுதலையாக்கப்பட போகிறார். Praise the Lord. அவனுக்கு மீட்பு கொடுக்கப்படுகிறபடினாலே அந்த மீட்பு நிமித்தமாய் விடுதலையாக்கப்பட போகிறார். நல்லா கவனிங்க, பழைய ஏற்பாட்டில் எகிப்திலிருந்து எப்படி ரட்சித்தாரோ, இது புதிய ஏற்பாட்டில ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது, அந்த கல்வாரி சிலுவையின் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவன் விசுவாசிக்கும் போது அவன் ரட்சிக்கப்படுகிறான். Praise the Lord. அப்போ யாத்ராமத்திலேயே ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னா, யாத்ராமத்தில் விடுதலையாக்கப்படுற எகிப்து தேசத்திலிருந்து. அப்போ மனுஷனுடைய திட்டம் பழைய ஏற்பாட்டிலேயே ஒருத்தரை கொண்டு விடுதலையாக்கப்படுகிறார். முழு மனுபவத்தில் அது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்துவினால நம்ம என்ன செய்ய போகிறோம்? விடுதலையாக்க போகிறோம். வேதத்தினுடைய சத்தியம். நல்லா கவனிங்க, வேதத்தினுடைய சத்தியம். ஆனால் எல்லா விதத்திலும் நம்ம விடுவிக்க கத்த நம்ம என்ன செய்யறாரு? விரும்புற ஒரே ஒரு காரியத்தை நான் காமிச்சிட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். என்ன கூட ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், அதை மட்டும் ஒரு சில நிமிஷங்கள் நம்ம தியானிக்க போகிறோம். அப்புறமா நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆவியானவர் மிகப்பெரிய கிரியை உங்களுக்கு விடுதலை கட்டளையிடுவார். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், என்னோட ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 11 4 வாசிங்க. மனுஷரே, அது 3 வருஷம் வாசிங்க சார். 11:4 3 வாசிங்க, 3-4 வாசிங்க. நான் எபேசரையும் கைப்பிடித்து நடக்க நான் தங்களை குணமாக்குவார் என்றும் தங்களை குணமாக்குறவர் என்றும் அறிய போனார்கள். மனுஷனை கட்டி இருக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவளை இழுத்து அவர்கள் நுகத்தடிகளை அவருடைய நுகத்தடிகளை எடுத்து போடுகிறவர் போல. இப்ப நல்லா கவனிங்க. இப்ப குறிப்பிட்ட இடத்துல தயவுசெய்து பேசாதீங்க, கொஞ்சம் கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்ப இந்த வசனத்தை ரொம்ப கவனிச்சிருப்பீங்க. இந்த வசனத்தை அப்படியே மாத்தி நான் சொல்ல போறேன். எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன், நல்லா கவனிக்கணும்னா முடியாது உங்களுக்கு. வேதம் சொல்லுகிறது, திரும்ப 3ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பதான் திரும்ப வசனத்தை பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும் என்ன ஆண்டவர் அங்க சொல்ல வராரு, எப்படி ஒரு மனுஷனை விடுதலையாக்க விரும்புறாரு. நல்லா கவனிங்க. இதை நீங்க புரிஞ்சுக்கினீங்கன்னா இன்னைக்கு எந்த நாளும் இருந்தாலும் கத்தவங்களை விடுதலையாக்குறாரு. விசுவாசிக்கிறீங்களா? அதனால இந்த தகப்பட நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த எப்படிப்பட்ட ஒரு தகப்பட நீங்க நானும் ஆராதிக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கிறீங்கன்னா அப்பா கிட்ட எந்த நேரத்திலும் டைரக்டா போயிருவீங்க. அல்லேலூயா. அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வந்து ஒரு விடுதலையாக்குவாங்க. அல்லேலூயா. அப்போ இங்க எப்படி சொல்றாரு பாருங்க, அந்த 3ஆம் வசனத்தை வாசிங்க. நான் எப்ராமை கைப்பிடித்து செய்த நடக்க பழகினேன். ஆனாலும் நான் தங்களை குணமாக்குறவர் என்று அறியாமல் போனார்கள். மனுஷரை கட்டி இருக்கிற வாசிங்க. நுகத்தடிகளை எடுத்து போட்டு அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆதாரம் கொடுத்தேன். ஆனாலும் என் ஜனம் என்கிட்ட வர மாட்டேன் அப்படின்னு ஒரு ஆதங்கம். இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அன்பு என்ன கயிறுனால இல்ல. நல்லா கவனிங்க. அன்பு கயிறுனால இடிக்கிற அப்படியே கிடையாது. எப்ராயிம் ஒரு குழந்தை மாதிரி, குழந்தை நல்லா கவனிங்க, ஒரு குழந்தை இருக்காங்க, கை பிடிச்சு நல்லா கவனிங்க. இவன் வந்து என் ஸ்பீடுக்கு நடக்க மாட்டான். நடப்பானா சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். நடக்க மாட்டான். இப்ப இவன் என்ன செய்வான், இவன் ஸ்பீடுக்கு தான் நான் போவான். அப்படிதானங்க?
2 வயசு குழந்தை டக்கு டக்குன்னு நடக்கும், அது கூட நடக்கும், அது நின்னா நம்ம என்ன செய்வோம் சொல்றாரு. அவனை கைப்பிடித்து வசனத்தோட எக்ஸ்பிளைன் பண்ண, அப்பதான் உங்களுக்கு புரியும். வாசிங்க. எப்படியாவே கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். அவன் ஒரு குழந்தை மாதிரி நடக்கிறதுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். அவன் என் ஸ்பீடுக்கு அவன் வர மாட்டான், அவன் ஸ்பீடுக்கு நான் போயிட்டேன். எவ்வளவு நல்லவர் பாருங்க. உங்க ஸ்பீடுக்கு வராரு, ஏன்னா அவர் ஸ்பீடு வேற, டக்குன்னு ஏத்துக்க மாட்டீங்க அவர் சொல்றது இல்லையா. அதனால அவர் இறங்கி நம்ம ஸ்பீடுக்கு வருவாரு. என்ன சொல்றாரு, குழந்தைய ஒரு அப்பா என்ன செய்வாருன்னா அது ஒரு 4-5 ஸ்டெப் எடுத்து வைக்கிற மாதிரி அந்த ஸ்டெப் ஸ்பீட்ல தான் என்ன செய்வாரு, ஒரு குழந்தைய மாதிரி கைப்பிடித்து பழகினேன். வாசிங்க தொடர்ந்து. ஆனாலும் இன்னும் ஆங்கில மொழி பெற்றது, நான் நடக்க அவங்களை பழக்கிறது மாத்திரமல்ல, அந்த பிள்ளைய சின்னத்துல குழந்தை என்ன செய்யறோம் நடக்கிறது மாத்திரம், அதை தூக்கி கொஞ்சம் பாத்தீங்களா, தூக்கி கொஞ்ச மாதிரி நான் கொஞ்சினேன், அவங்களுக்கு சுகம் உண்டாச்சு. எப்படி பாருங்க, ஒரு சின்ன குழந்தை எப்படி நான் நடக்க பழகினோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களை நடக்க பழக்கினவர் அவர் ஸ்பீட்ல இல்ல, உங்க ஸ்பீட்ல தான் போவார். ஏன்னா நீங்க நொறுங்கிட கூடாது, நீங்க உடஞ்சிட கூடாது. நான் சொல்றத டக்குன்னு சொன்னா நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்பீடுக்கு இல்ல, உங்க ஸ்பீடுக்கு ஸ்லோவாக நடத்துவார். அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்லுவான், கரவல் ஆடுகளை அவர் மெதுவாய் நடத்துகிறார், மெதுவாய் நடத்துகிறார். கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்வார், பழகிறார். மாத்திரம் இல்ல, அந்த குழந்தை என்ன செய்வோம், அடுத்தது முத்தா கொடுக்க மாட்டீங்களா, சிக்ல வச்சு முத்தா கொடுத்து என்ன செய்வோம், அது மாதிரி வச்ச நம் பிள்ளைகள் அப்படின்றாரு. அப்ப வச்ச போது அவர்கள் குணமாக்கப்பட்டார்கள். 4ஆம் வசனம் சொல்லுது, அன்பு என்ன கைதுகிறார்களா, அந்த இடம் நல்லா கவனம். அந்த இடத்துல அன்பு என்னும் கைதுகளால் இழுத்து போடுது, அப்படி இல்ல, நல்லா கவனிங்க. குழந்தை மாதிரி பண்ணிட்டு என் அன்புக்குள்ளே அவளை எப்போதும் வைத்துக் கொண்டேன். என்னுடைய இரக்கம், என்னுடைய அன்பு அவரை எப்போதுமாய் என் பக்கமாய் நான் ஒரு பிள்ளையை எப்படி வைத்துக் கொள்வேனோ அதே மாதிரி வைத்துக் கொண்ட கயிறு மாதிரி தர தரன் இழுத்து போல. வருஷம் ஆவியானவர் இந்த காலையோட அந்த வார்த்தையின் வெளிப்பாட்டை உங்களுக்கு புரிந்து கொள்ள உதவி செய்வாராங்க. அன்பு என்ன கயிறுனால இல்லைங்க, நல்லா கவனிங்க. ஏன் அன்பு அவனுக்கு காமிச்ச எப்படி கூட நடத்திட்டு போற, என்ன தூக்கியோட முட்டை கொடுத்து அவன் சொந்தமாக்கி வச்சுக்கிறது மாத்திரம் வாடா தர தரன்னு இழுத்துட்டு போற. நல்லா கவனிங்க. கயிறு கயிறு யாருக்கு போட்டு கட்சி இழுத்துட்டு போனதை பார்த்திருக்கீங்களா? மிருகம் இல்லை, நீங்க நானும் நம்ம மதிக்க ஒரு கத்தர், உங்களுடைய எண்ணெயை மதிக்கிறவர், அவருடைய சாயலை சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். கயிறு மாதிரி உன்னை நான் இழுத்தும் போல விரும்பலப்பா, வாடா தர தர இழுத்தும் போல உன் ஸ்பீடுக்கே நான் வந்து உன்னை அணைத்து கொண்டு எப்போதுமே நீ என் அன்புலயே இருக்கணும் தான் என்ன செய்யற, என் தயவு உனக்கு அதிகமா காட்டுறேன், என் நன்மை உனக்கு அதிகமா செய்யற. ஏன் தெரியுமா, எப்போதுமே நீ அன்புல இருக்கணும். பிரைஸ் இல்லையா, உன்னை கட்டி தர தர இழுத்துனே போக மாட்டேன் போதும் இல்லையா. அதுதான் நம்முடைய ஆண்டவர் இல்லையா. கட்டி நான் இழுத்துன்னு போல. நல்ல கவனிங்க, அப்பா அம்மா அந்த அன்பு இருந்துச்சுன்னா அந்த பிள்ளை பாருங்க எங்க இருந்தாலும் தடிந்துரும். அத்தனை சொந்தமா இருந்தாலும் அப்பா, அத்தனை சொந்தமா இருந்தாலும் அம்மா. ஏன்னா அந்த அன்பு, அந்த அரவணைப்பு அந்த பிள்ளை என்ன செய்யுது, எங்க இருந்தாலும் அதுதான் வசனத்துடைய அர்த்தம். நீ எங்க இருந்தாலும் அன்பு யோசிக்கணும்ல, உன்னை இழுத்துற போல தர தரன் வா அப்படின்னு இழுத்துனே செய்யல போல உன்னை மெதுவா நீங்க படுத்து என்னன்னா என்ன பண்ணாருன்னா, குழந்தை விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், தட்டி தூசி எல்லாம் என்ன செய்வோம், தட்டி அவனை குளிப்பாட்டி சரி பண்ணுவாங்களா. உன் வாழ்க்கையில பாவம் வரும்போதுலாம் அந்த தூசியை குமாரனா இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவி உன் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தி உன் வாழ்க்கையில் இருக்கிற வியாதியை நீக்கி அழகியா உடைய பலவீனத்துக்காக நான் சுமந்தேன். அவருடைய பலவீனங்கள் வியாதிகளை இயேசு சுமந்து தீர்த்தார். அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். வார்த்தை பிரகாரமாய் சுகத்தை கொடுத்து அடுத்தது அடிமைத்தனம். இந்த பாரம் பாருங்க, கடன், சுகவீனம், எல்லா பாரமும் இந்த அப்பா கிட்ட போகாம சடல் பண்ணாக்குது. நல்லா கவனிங்க, அப்பா கிட்ட போகாம என்ன செய்யுது சடல். இப்ப குடும்பத்துக்கு பிரச்சனை பாருங்கள், என்ன நீங்க ஜெபிக்கிறோம் யோசிப்பீங்க, அப்பதான் கடன்காரன் என்ன சொல்ல பணத்தை கட்டியாமா
ஜெபிக்கணும்னு யோசிப்பீங்க, பிள்ளைங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்ட ஏன்னா பணம். அப்போ ஏதாவது ஒரு சூழ்நிலைகளில் இந்த தகப்பனுடைய அன்புகிட்ட நீங்க போகாம உங்களை தடை பண்ணி கொண்டு ஒரு நுகமாக இருக்குது. இந்த மதியான ஆவியான சொல்கிறார், நீ என்னுடைய அன்பை ருசிக்க கூடாதபடிக்கு வருகிற எந்த கடையா இருந்தாலும் அபிஷேகம் நுகங்களை முறித்து போடுவே சொல்லி நாமத்தாலே. அபிஷேகம் நுகங்களை முறித்தும், கடல் என்கிற நுக முடியும், வியாதி என்கிற நுக முடியும், பாவம் என்கிற நுக முடியும். உடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கையில நீங்க குடும்பமாய் ஆண்டவரை சேரக்கூடாதபடிக்கு, நீங்க ஜெபிக்க கூடாதபடிக்கு, கர்த்தருடைய சமூகத்தில் வரக்கூடாதபடிக்கு எதெல்லாம் பாரப்படுத்தி அழித்து கொண்டிருக்கிறோம் அத்தனை நுகங்களையும் ஆண்டவர் இந்த காலையில தூக்கி எரிந்து வெளியாக போகிறார். அல்லது அதை கண்ணை மூடி ஜெபிக்க போகிறோம். ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். மகளே மகளே அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறார் உங்ககிட்ட. தேங்க்யூ 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 பேசிக் கொண்டிருக்கிறார். இல்ல 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 நீங்க பச்சையெல்லாம் வரல, இதை தேவன் பிளான் பண்ணி வச்சிருக்கிறார். ஆமென் ஆமென் ஆமென். ஓ நன்றி 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 சிஸ்டர், இப்பதான் தெரியும். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எஸ் 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 முகங்களை விழித்துக் கொண்டிருக்கிறார். நீங்க போக பெரிய அற்புதம் நடக்க பாருங்க. எத்தனையோ வருஷம் நீங்க கண்டுடாத காரியங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. எத்தனையோ வருஷங்கள் இருந்தாலும் பாவத்திலிருந்து ஒரு கனவை குடியிலிருந்து விளையாடப்படுகிறார். குடிக்கார ஆவிகள் குடியின் மத்தியில் பிரிய செய்கிறார். எவ்வளவு நாள் போகிறீங்க, இப்ப உலக குடிக்கார ஆவி குடும்பத்தை ஓய்வாக சொல்லணும். இந்த கணவனை அழித்தளிக்க குடிக்கார ஆவி, குடியை பிரிய செய்கிற ஆவி, கடலின் ஆவி, கடலின் ஆவி, கடலின் ஆவி, வியாதியின் ஆவி, பாவத்தை அடிமைப்படுத்தி வருகிற பாவத்தின் ஆவி, குடும்பத்தை சந்தோஷத்தை பெருகிற துக்கத்தின் ஆவி. ஓ ஆவியார் ஆவி என்றால் எல்லாரும் ஜெபம் ஆவியார் உண்டாவி கொண்டிருக்கிறார். ஆவியார் உண்டாவி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறாரு. அதற்காக தான் வந்திருக்கீங்க, அதற்காக தான் கொண்டாந்துருக்கிறாரு. நல்ல காரியங்க, எத்தனையோ வருஷத்துல இல்லாத காரியம் இந்த மதியானவர்களை கட்டி செய்ய போகிறார். இந்த மதியானவர்களை செய்ய போகிறார். எத்தனையோ வருஷமா ஜெபம் பண்ணுங்க, கடவுளுக்காக ஜெபம் பண்ணுங்க, கடவுளுக்காக ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு விடுதலை, இன்னையோட ஒரு பிரச்சனை முடிந்தது. இன்னையோட ஒரு குடும்ப காரியம் முடிந்தது. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன் துக்க அந்த உலகை வெற்றிமாங்க, அந்த அபிஷேகத்தை வெற்றிமாங்க. அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். தேவ அன்புக்குள்ள வரக்கூடாதபடி இருக்கிற எல்லா தடைகளையும் ஆவியானவர் ஆவி ஒண்ணு 2 நிமிஷத்தை முடிக்க போகிறேன். ஆவியான உருவாக்கி விடுகிறார். இன்னும் ஜெபம் பண்ணுங்க, இன்னும் ஜெபம் பண்ணுங்க. தரங்க தரங்க. ஆமென் 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 ஆமென். அவன் விடுதலை கூட புதிய மற்றவங்க யாரையும் பார்க்காதீங்க, யாரையும் பார்க்காதீங்க. விடுதலை நாம், இது ஒரு விடுதலை நான் இந்த மதியான வேலையில. எஸ் எஸ் ஹல்லேலூயா. இந்த பிள்ளையை குறித்து கவலைப்படாதீங்க. உங்கள் பிள்ளைகளை கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உங்கள் பிள்ளைகளுடைய சகோதரன் பெரியா இருக்கும். நீதிமா சிறப்பட்டிருப்பான். பெருமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், விடுதலைக்கு தூரமாவாய். கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் பிள்ளைகள். உன் பிள்ளையும் பங்கு சுற்றிலும் எளியமான கண்களை போயிருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான், விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். ஒரு வல்லமை, ஒரு வல்லமை. ஒரு அக்கினி, ஒரு அக்கினி. அவருடைய பிரசனம். இந்த சிந்தையில, இந்த சிந்தையில ஆட்சி படைக்கிறா. விசுவாசிக்க கூட இருக்கின்ற எந்த அவிசுவாசத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தாலே, எந்த அவிசுவாசத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தாலே இங்க வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, குடும்பத்திலே உனக்கு அதிகாரம் இல்லை என்று கருத்தை கொடுக்கிறேன். அற்புதங்களை செய்யக்கூடாதபடிக்கு எந்த அவிசுவாசத்தின் ஆவியை கடித அப்புறப்படுகிறோம். விசுவாசத்தை கட்டவிழ்கிறோம். உடைய வாழ்க்கையில் உள்ள விசுவாசம் ஜனங்களுக்கு விடுவித்துக் கொண்டிருக்கிறார். நன்றியானவரை, நன்றி 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 நன்றியானவரை. ஆண்டவர் ரோக பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். தெளிவாய் பேசிக் கொண்டிருக்கிறார்.
எனக்கு அதை ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றவங்க கரத்தை உயர்த்துங்க. அதை ஜெபிச்சு முடிக்க போகிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆவியானவரே. எஸ், நீ பேசிக்கொண்டது வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரையா. அப்ப அந்த உயர்த்தப்பட்ட ஒவ்வொரு கரனுக்கு அப்படியே உயர்த்துங்க. கர்த்தருடைய கரத்தை அப்படியே பிடிப்பார். அல்லேலூயா. கரத்தை பிடித்து உங்களை நடத்துகிறவர். ஓ ராபா பாபா பாபா பாபா. ஓ, நீங்க காலப்பட்டு நடந்த யாரும் யோசிக்கிறீங்க. இப்போ உங்க கரத்தை பிடிக்கிறார். அவர் உங்களை நடத்த போகிறார். ஓ, நீங்கள் அடியாத வித்தியாசமான வடிவை நடத்துவார். ஓ, அடியாத வித்தியாசமான வடிவை நடத்த போகிறார். நீங்க யோசிங்க எப்படிதானே, ஆனா அப்படி முடியாது. வித்தியாசமான விதத்திலே உங்களை அதிசயங்களை காணப்பட போகிறார். அதிசயங்களை காணப்பட போகிறார். நீங்க தப்பித்து பண்ண முடியாத போக்கை உண்டாக்க போகிறார். அப்பாவுக்கு நன்றி. உயர்த்தப்பட்ட ஒரு கரங்களுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய கரங்களை கத்தரி போது பிடிக்கிறாரப்பா. அவருடைய கரங்களை போது பிடிக்கிறாங்க. இது வல்லமை இணைந்து போட்டாரு. நன்றி. மிகுந்த ஜலப்பிரவாகத்திலிருந்து நீர் என்னை தூக்கி எடுத்து என்னை விசாலமான கொண்டு வந்தீர். உங்களுடைய ஜனங்களை கரம் பிடித்து அந்த கடன் என்று தூக்குவதாய் நன்றியாக, வியாதி என்று தூக்குவதாய் நன்றி, சாபத்திலிருந்து தூக்குவதாய் நன்றி, வேதனையிலிருந்து தூக்குவதாய் நன்றியாக, நெருக்கத்திலிருந்து ஜனங்களை இந்த நேரத்திலே விசாலமாய் கொண்டு போகிறதுக்காக சொல்றோம். எங்கெல்லாம் கடன்கார அவமானப்படுத்தினாரோ, எங்கெல்லாம் அப்படியே ஜனம் தலை குடிஞ்சாரோ, அவர்கள் மத்தியிலே எங்கெல்லாம் தலை கொடி வச்சாங்களோ, எங்கெல்லாம் எந்த சொந்தக்காரருக்கு முன்னால தலை கொண்டு போறீங்களோ, எங்கெல்லாம் தலை முடிஞ்சு போறீங்களோ, அதே இடத்துல அதே இடத்துல அவர் நாளைக்கு மன்னித்தாரு. நீங்க பெருமை நடக்க கூட சாதனையா நடங்க. நீங்க பெருமை நடக்கக்கூடாது. ஆனா அவரை உயர்த்துவான், அவரை உயர்த்துவான், அவரை ஆசீர்வான். எப்படி உங்களை நேசித்தாங்களோ அவர்கள் மத்தியிலே உங்களை தலை நிமிர்ந்து நடக்க செய்வான். தலை நிமிர்ந்து நடக்க செய்வான். உன் உணர்த்தறிகள் முடிந்த கொடுங்க. ஜனம் விடுதலை போவாது. குடும்பமா ஆராதிக்க போறீங்க, குடும்பமா கற்று சேவிக்க போறீங்க. அது அவர் உதவி செய்வார். பெரிய பெரிய அற்புதமான காரியங்களை இப்போதே செய்து கொள்கிறார். ஒரு டாக்டர் சிஸ்டர் சொல்லுங்க, எத்தனை காரியங்களை கற்ற செய்யாருன்னு சொல்லி போற நேரத்தை காரியங்கள் நடக்க நிறைய நடக்க விசுவாசிங்க. நீங்க வீடுகளுக்கு போகும்போது நிறைய மாறுதலை பார்ப்பீங்க. நிறைய மாறுதலை பார்ப்பீங்க. ஒவ்வொரு கரங்களை ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொரு வந்து அவர் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார்கள். கைப்பிடித்து பழகி ஆண்டவன். ஓ, தர இழுக்காம ஆண்டவன். அவரை அரவணைத்து அவருக்கு சுகத்தை கொடுத்து அவரை பாவத்தை நன்றி. கடன் பாரத்தை நீக்கி அவரை வியாதியை நீக்கிட்டாவே உங்களுடைய அன்பை திரும்ப ருசிக்க முடியாது. உங்களுடைய ஜனங்களை உப்பகமாக உங்களுடைய அன்புக்கு திரும்ப இழுத்து கொண்டு சொல்றோம். எந்த காரணம் உங்களுடைய அன்பு குழாயப்படுத்தி தடுத்து நினைச்சோம். இந்த காலத்தை விளைச்சலுக்காய் நன்றிகாடி திரும்ப ருசி பார்க்க உதவி செய்வதற்காக நன்றி சொல்லுகிறோம். அருமையான அம்மாக்காய் ஸ்தோத்திரம். இந்த குடும்ப ஊழியத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திட்டத்தை நிறைவேற்றுங்க. இந்த கரத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Thank you, Pastor.